கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள நேரலகிரி கொங்கணப்பள்ளி சிகரமாகனப்பள்ளி வனப்பகுதியில் 3 ஒற்றை காட்டு யானைகள் முகாமிட்டு வனப்பகுதியொட்டியுள்ள விவசாய நிலங்களை சேதப்படுத்தி அட்டகாசம் செய்து வந்தது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக வனத்துறையினர் 3 காட்டு யானைகளை பானம் மற்றும் பட்டாசுகளை வைத்து கர்நாடக மற்றும் ஆந்திர மாநில வனப்பகுதிக்கு தமிழக வனத்துறையினர் விரட்டி அடித்தனர். இந்த நிலையில் மீண்டும் இந்த 3 காட்டு யானைகளும் நேற்று முன்தினம் தமிழக எல்லையில் உள்ள கொட்டாயூர் வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. 3 காட்டு யானைகளும் இப்பகுதியில் முகாமிட்டு வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை நாசமாக்கி வருகின்றன. இதனால் இப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த 3 காட்டு யானைகளும் கொட்டாயூர் வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளதால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கொல்லப்பள்ளி, காசிரிகானப்பள்ளி, நேரலகிரி, சிகரளப்பள்ளி, சிங்கிரிப்பள்ளி, கொங்கணப்பள்ளி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இரவு நேரங்களில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் விவசாயிகள் யாரும் தங்க வேண்டாம் எனவும் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் எனவும் வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வனத்துறையினர் யானைகளை வேறு வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.